இந்த உலகத்துல பிறந்து ஞான நிலை அடைந்த அத்தனை ஞானியர்களுக்கும், ஞான நிலையை அடைய காத்திருக்கும் அத்தனை ஞானியர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. பிரம்மரத்ரா ஃபவுண்டேஷன். பிரம்மம்னா என்னங்க? அந்த மிக உயர்ந்த உன்னதமான அறிவு நிலை. அதாவது இந்த பிரபஞ்ச வெளின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த பிரபஞ்ச வெளியை தான் மிக உயர்ந்த உன்னத நிலையுள்ள அறிவு நிலைன்னு சொல்றோம். அந்த உயர்ந்த அறிவு நிலையுள்ள அந்த விஷயங்களை தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரம்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ரந்தரம் அப்படின்னா நமக்கு ஒரு அந்த மிக உயர்ந்த அறிவு நிலையிலிருந்து ஒரு சின்ன துளி அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த கொடுக்கப்பட்ட அந்த அறிவை வச்சுதான் நம்ம இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்துல இயங்குவதற்கும் நம்ம வாழ்வதற்கும் இந்த அறிவு மிக மிக அவசியமா தேவைப்படுதுங்க. இந்த அறிவை இன்னும் நம்ம மேல்நிலைக்கு கொண்டு போகலாங்க. அந்த மேல்நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளோட அறிவை அந்த பேரறிவோட இணைக்கும் ஒரு நுழைவாயில் தாங்க ரந்திரம். அதனாலதான் என்னோட இந்த யூடியூப் சேனலுக்கு பிரம்மரந்திரா ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கிறேங்க. பிரம்மரந்திரா ஃபவுண்டேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்தை பத்தி, ஆன்மீக நுணுக்கங்களை பத்தி, ஆன்மீக ரகசியங்களை பத்தி நம்ம இதுல மிக உயர்ந்த நிலையில சொல்ல இருக்கிறோங்க. சரி, அப்படின்னா ஆன்மீகம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதாவது இப்ப நம்ம ஆதி காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? மனுஷன் எப்ப பிறப்பு எடுத்தானோ அப்பையிலிருந்து அவனை ஒரு விஷயம் துரத்துது. என்ன அப்படின்னா பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த பசியை தீக்கிறதுக்காக அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஓட ஆரம்பிச்சவன் உணவு, உடை, இருப்பிடம் இப்படி எல்லாத்த தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற அவன் நிம்மதியா இருக்கானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கானா? இல்ல உண்மையான பேரானந்தத்தை அவன் உணர்றானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள எழுது, சரிங்களா? அப்ப நாம யாரு? நம்ம இந்த உலகத்துல எதுக்காக பிறந்தோம்? எதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன நம்ம செய்யணும்? என்ன நம்மளோட வாழ்வாதாரம்? என்ன எப்படி நம்ம இந்த உலகத்துல வாழணும்? நம்மளோட இலக்கு என்ன? ஆன்மீகம்னா என்ன? மறுபிறவினா என்ன? அதே போல யோகம், குண்டலினி யோகங்கள் இப்படி நிறைய சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப முக்கியமா நம்ம நான் யார் அப்படிங்கிற நம்மளையே நாம சிந்திக்க வைக்கிறது தாங்க இந்த ஆன்மீகம். இந்த உலகத்துல பல துறைகள் இருக்கு. அறிவியல் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு, பொறியியல் இருக்கு. இதே போல நிறைய துறைகள் நம்மளோட இந்த உலகத்துல நம்மளாலே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த துறைகள் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லி தருதுங்க. இந்த துறைகள் எல்லாமே நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி ரொம்ப அசாத்தியமான ஒரு வாழ்க்கையை வாழ வழிவகுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, வேட்டையாடி திரிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனை இன்னைக்கு இங்க இவ்வளவு ஒரு நாகரிகமான, இவ்வளவு ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு மனிதனா மாத்துவதற்கு இந்த அத்தனை துறைகளும் நமக்கு நாமே நம்மளோட அறிவை கொண்டு உருவாக்கி வச்சிருக்கிறோம், சரிங்களா? ஆனா இத்தனையும் உருவாக்கி வச்ச நம்மளைய நாம யார், நான் யார், இந்த உலகத்துல எதுக்கு வந்தேன் அப்படின்னு சிந்திக்க வைக்கிற கேள்வியை உருவாக்குறது தாங்க இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் ரொம்ப நிறைவான வாழ்க்கையையும் ரொம்ப உயர்வான உன்னதத்தையும் கொடுத்து அந்த பேரறிவோட இணைந்து நம்ம ஒரு பேர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சாளரமாக தாங்க இந்த ஆன்மீகம் இருக்குது. சரி, அப்ப இந்த ஆன்மீகம் என்னெல்லாம் நமக்கு தருது? எந்த வகையில பயனுள்ளதா இருக்குது? இந்த ஆன்மீகத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்ப ஆன்மீகம் இல்லாம வாழவே முடியாதா? அப்படின்ற இவ்வளவு கேள்விகள் உங்க மனசுக்குள்ள எழலாங்க. ஆனா இந்த இடத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க. நம்ம இந்த வாழ்க்கைய ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாங்க. ஒண்ணு சாதாரண நம்மளோட மனித வாழ்வுங்க. இன்னொன்னு உயர்ந்த தன்மையுள்ள ஒரு மனித வாழ்வுங்க. சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம வேற, ஆனா உயர்ந்த நிலையில உள்ள விஷயங்களை அனுபவிக்கிற ஞானிகள் வேற. அவங்க வாழ்ற வாழ்க்கை வேற, சரிங்களா? நம்ம இந்த வாழ்க்கையிலிருந்து அந்த உயர்ந்த நிலையை நோக்கி நகர்வதற்குரிய அந்த பாதையை நம்ம கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கும் இந்த ஆன்மீகம் மிக சிறப்பா பயன்படுதுங்க. இப்ப ஒரு சின்ன உதாரணம் மூலமா நான் இதை சொல்றேன். இப்ப ஒரு கடல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கடல்ல ஒரு மீன் பிடிக்கிற ஒரு படகு இருக்கு. அந்த படகுல நம்ம ஏறி அமர்ந்தாச்சு. அப்படி அமர்ந்து நம்ம பக்கத்து நாடான ஒரு இலங்கைக்கு போறோம்னு வச்சுங்களேன். அப்ப அந்த சின்ன படகை வச்சுக்கிட்டு நம்ம போறப்ப அந்த கடல் சீற்றங்கள், கடல் கொந்தளிப்பு, புயல், சூறாவளி இப்படி நிறைய விஷயங்களை கடந்து அந்த கப்பல்ல நம்மளை தாக்கு பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அந்த இலக்கை அடைய வேண்டிய சூழ்நிலை அந்த படகுல பயணிக்கிறவங்களுக்கு இருக்கும், சரிங்களா?
அதே நேரத்துல அதே இலக்க ஒரு சொகுசான கப்பல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கப்பலுக்குள்ள எல்லா வசதியும் இருக்குது. அதாவது ஒரு சினிமா தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு, பார்க்ல இருந்து ஆரம்பிச்சு, ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, ரூம்ஸ், ஏசி எல்லா வசதியும் அந்த ரூமுக்குள்ள அந்த கப்பலுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த கப்பலுக்குள்ள போய் நம்ம உட்கார்ந்து அந்த நம்ம போக வேண்டிய நாட்டுக்கு போறப்ப நம்மளோட இலக்குக்கு போக வேண்டிய அந்த சூழ்நிலை, அதை டிராவல் பண்ணக்கூடிய அந்த பயணம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப இலகுவா இருக்கும், ரொம்ப சொகுசா இருக்கும். நம்ம ரொம்ப ஆனந்தமா அந்த நிலையை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி நம்ம நகருவோம். சரிங்களா? அது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காததுனால தான் நம்ம சின்ன அந்த படகு மூலமாவே இந்த வாழ்க்கைன்ற கடலை கடக்க வேண்டி இருக்குதுங்க. அதே நேரத்தில் ஆன்மீகன்ற மிகப்பெரிய ஒரு கப்பல் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அந்த கப்பலில் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அன்பு, கருணை, பொறுமை, நிதானம் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள அசாத்தியமா வந்துருங்க. அப்ப இந்த வாழ்க்கையை ரொம்ப சுலபமா, ரொம்ப எளிமையா கடக்கிறதுக்கு, நம்மளோட முதுமை அடையறதுக்கு இந்த நிதர்சனமான இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க இந்த ஆன்மீகம். அதே போல இந்த படகுல பயணிக்கிறவங்களுக்கு, படகு அப்படின்னு நான் சொல்றது எப்படின்னா, இந்த நிலையெல்லாம் விழிப்புணர்வை அடையாதவங்களுக்கு என்ன எப்படின்னா, வாழ்க்கைக்குள்ள அவங்களும் போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனா எப்படின்னா, அந்த படகு எப்படி எல்லா இயற்கை சீற்றங்களையும் சமாளிச்சு போயிட்டு இருந்துச்சோ, அதே போலதான் நம்மளோட அந்த வாழ்க்கைன்ற கடலுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நகர வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, அனைத்து உணர்வுகளும் நம்மளை சூழ்ந்துக்குதுங்க. அதாவது கோபம், பொறாமை, வஞ்சம், இது மாதிரி பயம், இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுது, சூழ்ந்துக்குது. அப்ப நம்ம ஒவ்வொரு தருணங்களையும் ரொம்ப நிம்மதியா, அழகா, ஒரு பேரானந்தமா அதை நகர்த்தாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒவ்வொருத்தவங்கள குறை சொல்லி, ரொம்ப பொறாமப்பட்டு, இல்லை ரொம்ப பயப்பட்டு, இது மாதிரி பல நிலைகள்ல நம்மளை ஆளாக்கிக்கிட்டு என்ன பண்றோம், அந்த வாழ்க்கையை நம்ம கடக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஆன்மீகம் என்ன பண்ணுது, ஒரு நிதர்சனமான சாதாரண ஒரு மனித வாழ்க்கைக்குள்ளே இவ்வளவு ஒரு விஷயங்களை பண்ணுதுங்க. அப்படின்னா நம்ம இந்த ஆன்மீகத்தை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த நிலையில எப்படி இது பயணமாகுது, அந்த நிலைக்குள்ள என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு இன்னும் உயர்ந்த நிலையிலையும் இந்த ஆன்மீகம் செல்ல வழிவகுக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆன்மீகத்தை தேடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கான வாய்ப்புகளையும் நமக்கான பேர் ஆனந்தத்தையும் அள்ளி கண்டிப்பா கொடுக்குதுங்க. சரிங்களா? அதுபோல இப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒண்ணு ரூபம், இன்னொன்னு அரூபம். சரிங்களா? ரூபம்னா என்னன்னா, நம்ம கண்ணால இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்துமே இந்த உலகத்துல ரூபமா தான் இருக்குது. சரிங்களா? அதே போல கண்ணால எதெல்லாம் பார்க்க முடியாதோ, எதெல்லாம் நம்ம கேள்விகளால மட்டும் உணர்றோமோ, இல்ல சொற்களால மட்டும் உணர்றோமோ, அதெல்லாம் அரூபம்னு நம்ம சொல்றோம். அதாவது கேள்விப்பட்டிருப்போம், ஆனா அதெல்லாம் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். சரிங்களா? அதை அரூபம்னு சொல்றோம். அதாவது ரூபமா இருக்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த அறிவியல் மிக நுட்பமா ஆராய்ஞ்சு விடை சொல்லிட்டு போயிட்டே இருக்குதுங்க. ஆனா அரூபமா இருக்கிற நிலைக்குள்ள எல்லாத்துக்குமே ஆன்மீகம் தாங்க விடை சொல்லுது. அந்த ஆன்மீகத்தை உணர்ந்த இந்த ஞானிகள் தான் ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையை மேற்கொண்டாங்க, ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிச்சாங்க. இறை நிலையை இந்த மனித உடம்புக்குள்ளே அனுபவிச்சு இந்த வாழ்க்கைன்ற பயணத்தை ரொம்ப சிறப்பா மேற்கொண்டு நமக்கான விஷயங்களையும் விட்டு போனாங்க. சரிங்களா? அதே நேரத்துல அறிவியல்ல இன்னைக்கு ஜெயிச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே விஞ்ஞானியா இந்த உலகத்துல பாராட்டப்படுறாங்க. அப்ப இந்த உலகத்துல பார்க்கப்படுகிற அத்தனை விஷயங்களையும் ஜெயிச்சவங்களையும் நம்ம மறக்கிறது இல்ல. அதே நேரத்துல உள்ளார்ந்து இந்த ஆன்மீக உலகத்தை, அதாவது அரூப உலகத்தை அனுபவிச்சவங்களையும் நம்ம மறக்கிறது இல்ல. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ள பயணப்பட முடியுமா, நம்மளோட வாழ்க்கையை அப்படி நகர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நகர்த்த முடியுங்க. இதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட விழிப்புணர்வு அற்ற நிலை தாங்க. சரிங்களா? இந்த விழிப்புணர்வு அற்ற நிலையை விழிப்புணர்வு உள்ள நிலையா மாற்றுவதற்கு கண்டிப்பா இந்த ஆன்மீகம் ரொம்ப உறுதுணையா இருக்குதுங்க. சரிங்களா? அதாவது ஆன்மீகமே இல்லாதவங்க இதுல மிக சிறப்பாலாம் இருக்கிறாங்க, அப்ப ஆன்மீகத்தை வச்சு மட்டும்தான் வரணுமா அப்படின்னு கேட்கலாங்க. ஆனா அந்த ஆன்மீகமே இல்லாத சூழ்நிலையில அவங்க அப்படி ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் கூட ஒரு வித ஆன்மீகம் தாங்க. சரிங்களா? ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா,
இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க பிறந்தவங்க மட்டுமே. சரிங்களா? ஆனந்தமா இருந்து ஆனந்தமா அனுபவிச்சு ஆனந்தமா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளிப்பட்டு அடுத்த நிலைக்கு பயணிக்கிற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இருக்கிறோம். அந்த சூழ்நிலையை ஆன்மீகம் மிக நுட்பமா அழகா நகர்த்திட்டு போகுதுங்க. சரிங்களா? அப்ப நம்மளோட ஞானத்தையும் நம்மளோட புத்தி கூர்மையையும் பயிற்சிகளையும் நம்ம சிறப்பா மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஆன்மீகத்துல அடுத்தடுத்த நிலைகளை சிறப்பா மேற்கொள்ள முடியும் அப்படிங்கறதுல கண்டிப்பா இதை கேட்கிற உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சரிங்களா? இப்ப இந்த வீடியோ பகுதி முக்கியமா ஆன்மீகம் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தேவை, சரிங்களா, அதே போல இந்த ஆன்மீகத்தை வச்சு என்னெல்லாம் பயன் இருக்கு அப்படின்ற விஷயத்த இதுல உணர முடியும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் நான் என்னென்ன சொல்ல இருக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மிக நுட்பமான விஷயங்கள்ங்க. சரிங்களா? அதாவது நான் இந்த ஆன்மீகத்துல ஒரு 20 வருட காலமா பயணிச்சுட்டு இருக்கேங்க. என்னோட அனுபவத்துல அரூப நிலைகள்ல உள்ள நிறைய விஷயங்களை என்னால உணர முடிஞ்சதுங்க. அதோட அனுபவ நிலைகள் மிக சிறப்பா போயிட்டு இருக்குதுங்க. சரிங்களா? அந்த நிலைகள்ல உள்ள எல்லா விஷயங்களையும் உணர்ந்து அந்த அனுபவம் இருக்கிறதுனால அதாவது இந்த ரூப நிலையில வாழ்ற, அதாவது பொருட்தன்மையில வாழ்ற நம்மளுக்குள்ள இந்த அரூப நிலைக்கு எடுத்துட்டு போக முடியுமா? அதே நேரத்துல கடவுளை பத்தி இல்ல நம்ம ஆன்மா, நமக்குள்ள ஆன்மா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி, அதே போல மறுபிறவி எல்லாம் இருக்கா அதை பத்தி, அதே போல யோக மார்க்கங்கள், அதே போல நுட்பமான இந்த ஆன்மீகத்திற்கு நம்மளை நகர்த்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும், அத்தனை நுணுக்கங்களையும், அத்தனை ரகசியங்களையும் இந்த பிரம்மரந்திரா ஃபவுண்டேஷன் சேனல் மூலமா உணரப்படுவீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. சரிங்களா? அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றியை மறுபடியும் சொல்லி இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பதிவையும் சிறப்பா பதிவிட நான் முயற்சி பண்றேங்க. சரிங்களா? அதே நேரத்துல உங்களையே நீங்க சிறப்பா இந்த நிதர்சன வாழ்க்கையிலிருந்து ஓடுகிற இந்த ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அமைதியான ஆனந்தமான இந்த உயர்ந்த நிலையை நோக்கி நம்ம அனைவருமே நகருவோங்க. அதற்கான வாய்ப்பையும் அதற்கான சூழ்நிலையும் அந்த பிரபஞ்சம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவிலிருந்து விடைபெறுறேங்க. நன்றி.